ட்ரம்ப் ஒரு மனநிலை சரியில்லாத மனுஷன். முதல்ல பதில சொல்லிக்கிறோம். என்ன பேசுவான் மனுஷன், என்ன சொல்லுவார் அப்படின்னு யாராலயும் அமெரிக்க ஜனாதிபதியை நம்ம யூகிக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் ஒரு மாற்றம். அவங்க அப்பாவை கொலை செஞ்சதே இவரு. அவரை போய் சாதிக்க முடியுமா? அவர் எங்க இருக்காரு? அவர் எந்த காட்டுக்குள்ள இருக்காரு? எந்த மலைக்குள்ள இருக்காரு? எதுவுமே தெரியாது. சரி, அவர் என்ன சொல்றாருங்கிறத நான் 2வது சொல்றதுக்கு முன்னாடி, தற்போது இன்றைக்கு ஜூன் மாதம் இப்போ உள்ள செய்தியை மட்டும் பேசுவோம். அமெரிக்க அதிபர் நேற்று அமெரிக்க செனட் சபைக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு பிரதிநிதித்துவ சபையில் தோல்வி கண்டிருக்கிறார். 15, அதாவது அவருக்கு கிடைத்த வாக்குகளில் 215, 208 அப்படி அந்த மாதிரிங்கிற ஒரு ஒரு இதில் அவர் தோல்வி கண்டிருக்கிறார். அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை என்ன சொல்லுது அப்படின்னா, போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதில் எப்படி தோற்றார்னு சொன்னா, இவருக்கு எதிராக இந்த பிரேரணையை கொண்டு வந்தது யார் என்றால் அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸ், எதிர்கட்சி, ஜனநாயக கட்சி. போரை நிறுத்தணும்னு இவருக்கு கட்சிக்குள்ள இருந்து 4 பேர் அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.